வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது ஒரு சிம்பிளான ஸ்வீட்டு இன்ஸ்டன்ட் சாக்லேட் பேடா அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மில்க் பவுடர், 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1/4 கப் சுகர், ஒரு 2 டீஸ்பூன் நெய், ஒரு 10-12 குங்குமப்பூ சாஃப்ரான் ஸ்ட்ராண்ட்ஸு, 1 டேபிள் ஸ்பூன் ஹீப்டா கொக்கோ பவுடர். இது மட்டும்தான் இதுக்கு தேவை. இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த 1/4 கப் சுகரை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்குவோம். இதோட வாசத்துக்கு நான் ஒரு ஏலக்காய் சேர்க்குறேன். நீங்கள் இல்லைன்னா நம்ம கிளறும் பொழுது ஸ்வீட் செய்யும் பொழுது ஃபியூ ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு திக் பாட்டம் கடாய் எடுத்துப்போம். அதில் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் கடாயை. ஆனால் அதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். இந்த மில்க் பவுடரை இதில் சேர்த்துப்போம். இதில் சேர்த்துட்டு இதோட அந்த 1/2 கப் மில்கை சேர்த்து கட்டி இல்லாமல் இதை நம்ம கிளறிருப்போம். இது நல்லா கட்டிகள் இல்லாமல் இதை கரைச்சதுக்கு அப்புறம் நல்லா ஸ்மூத்தாக இதை நம்ம கரைச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணுவோம். ஸ்டவ் ரொம்ப லோ, இந்த ஸ்வீட் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே எரியணும். ஸ்பீடாக எரிஞ்சிடக்கூடாது. ரொம்ப லோவாகவே எரிஞ்சாலே போதும். இது ரொம்ப சீக்கிரமாக நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட்டு தான். இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வெறும் ஸ்டவ் ஆஃபில் இருக்கையிலே இப்போ நல்லா கிளறிட்டேன். இது ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணுவோம். இப்போ லோ ஃப்ளேமில், ரொம்ப லோ ஃப்ளேமில், உங்கள் ஸ்டவ்வில் இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் ஃப்ளேவருக்காக இப்போ ஒரு 10-12 குங்குமப்பூ ஸ்ட்ராண்ட்ஸ் சேர்க்குறேன். இது இந்த லோ ஹீட்லேயே இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். ஆரம்பித்ததுக்கு அது கொஞ்சம் திக்காகி வரையில் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்போது குங்குமப்பூ சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸில் 1 or 2 மினிட்ஸில் கொக்கோ பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு. ஃபெஸ்டிவல் சீசனில் ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிடலாம். இப்போது இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் அதையும் ஆட் பண்ணி இது கொஞ்சம் திக்காக ஆகட்டும். அது வரைக்கும் கிளறுவோம். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகரை ஆட் பண்ணலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை போடணும். இப்போ திருப்பி நல்லா திருப்பி இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகி வர ஆரம்பிக்கும். அது லூஸ் ஆகிட்டு மறுபடி திக்காகிற வரைக்கும் இதை நம்ம கிளறுவோம். பாருங்க, இப்போ எல்லா சுகரும் லூஸ் ஆகிட்டு மறுபடி கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டீஸ்பூன் கீ இதை விட்டுருவோம். இதை திருப்பி கிளறலாம். ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கும் நம்ம கிளறிடக்கூடாது.
கொஞ்சம் திரண்டு வர மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு ஆற விட்டுட்டு நம்ம உருட்டி பேடாவாக பண்ணலாம். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும், ரொம்ப ட்ரையாக விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம லோவாக எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து கீழே ஸ்டவ்வை விட்டு இறக்கிடுவோம். இறக்கி கீழே வச்சுருவோம். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் கேஷ்யூஸ், பாதாம்ஸ் இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி சென்டரில் வச்சுட்டா நல்ல டேஸ்டியான சாக்லேட் பேடா ரெடி. நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம கையில் ஈஸியாக தோடுற அளவுக்கு இருக்கும்போது கையில் லேசாக கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு உருண்டையாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் இன்னும் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி பேடாவாக செஞ்சு நடுவில் கேஷ்யூஸ், பாதாம் இதெல்லாம் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அதெல்லாம் வைக்கலாம். இது நல்ல ஒரு ஈஸியான, குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்டியான, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. கொஞ்சம் கேஷ்யூஸ், ஒரு பாதாம் எல்லாம் இப்படி நைஸாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்து மேலே வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் கீ எடுத்துட்டு அதை 2 கையிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பால்ஸ் மேலேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஸ்மூத்தாக உருட்டிடுவோம். உருட்டிட்டு இதில் இந்த நட்ஸ் கொஞ்சம் வச்சிடலாம். வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது நல்ல டேஸ்டியான சாக்லேட் பேடா. இதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக கையில் நீங்கள் கீ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக உருட்ட வரும். இது நீங்கள் ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணும்போது ரொம்ப ட்ரை ஆகிராமல் கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கும்போதே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அப்போ நம்ம ஈஸியாக இதை ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஆறின பிறகு ரொம்ப ஈஸியாக உருட்டி பேடாவாக செஞ்சிடணும். பாருங்கள், டேஸ்டியான சாக்லேட் பேடா. பாருங்க, ரொம்ப ஈஸியாக குவிக்காக செய்யக்கூடிய ஸ்வீட் இந்த இன்ஸ்டன்ட் சாக்லேட் பேடா. இது செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் மில்க் பவுடரை ஒரு திக் பாட்டம் கடாயில் போட்டு பால் விட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலே விடலாம். விட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்ச பிறகு தான் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணணும். என்டையர் ப்ராசஸும் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே ஸ்டவ் எரிஞ்சிட்டு இருக்கணும். இது வித்தின் ஒரு 8 மினிட்ஸ்லேயே இந்த ஸ்வீட்டை ஒரு கப் பவுடருக்கு செஞ்சு முடிச்சிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஹீப்டா சாக்லேட் பவுடர், கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்வீட் செய்து முடிக்கும் பொழுது ரொம்ப ட்ரையாக கிளறிடாமல் கொஞ்சம் மாய்ச்சராக இருக்கணும் அந்த மாவு. அப்போ தான் ஆறின பிறகு நமக்கு நல்லா இந்த மாதிரி பேடாவாக உருட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனுடைய உள்ள அந்த சாஃப்ட்னஸும் நல்லா ஒரு நல்ல டெக்ஸ்சரில் இருக்கும். அதனால் ட்ரையாக கிளறிடாமல் கொஞ்சம் மாய்ச்சரோடு நீங்கள் செய்யணும். இந்த சிம்பிளான ஸ்வீட்டு எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம இந்த மில்க் பவுடர் நீங்கள் நம்ம டீ, காஃபி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒயிட்னர், டைரி ஒயிட்னர் யூஸ் பண்ணாமல் மில்க் பவுடர்லேயே செய்யுங்க. நல்ல ஒரு வாசம், டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.